உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, 1/12/2025 7/12/2025 வரை ஆன காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு குடும்பத்திலே எப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்க போகிறோம். பணவரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? கடன் சுமை குறையுமா? தொழிலிலே விருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வேலையிலே மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தருமா? தொழிலிலே விருத்தி கிடைத்தாலும் திருமணம் போன்ற விஷயங்களில் தடையில்லாமல் இருக்குமா? மருத்துவ செலவுகள் குறையுமா என்ற கேள்விகளுக்கு பதிலை காண்போம். இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு சுமூகமான சூழ்நிலை. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறது முக்கியம். சிலருக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிக்காது. சிலருக்கு வெளியூர்லேருந்து புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஸோ இப்போ பிரயாணங்கள் ஆன்மீக தொடர்பாக ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். பிள்ளைகள் மூலியமாக புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்புக்கும் வழி உண்டு. கல்யாண செலவுகள் சுப செலவுகள் உண்டாகும். ஆஃபீஸில் வேலை சுமை ஜாஸ்தி இருக்கும். சிலர் நான் இங்கே போகணுன்னே எதிர்பார்க்கலைங்க, எங்கே தூக்கி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஆஃபீஸில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்காதனால இந்த பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம்லே, அப்படியும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். சக ஊழியர்கள்கிட்ட சொந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சொந்த விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நீங்கள் உழைக்கணும், அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உழைக்க வேண்டும். வங்கியிலிருந்து கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கண்காணித்து லாபம் அப்படிங்கிற விஷயம் செலவை கற்றல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அப்படி பார்த்துக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லிடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் வேலையில் அலுவலக சுமை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்கான பலன்களும் உங்களுக்கு சலுகைகளும் வந்து சேரும். அதனால் அதை காம்பன்சேட் ஆகிடும். திருமண நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிப்பு நிலையிலே முன்னேற்றங்கள் உண்டு. சண்டை வம்புகளிலே புதிய திருப்பங்களும் உண்டு அப்படிங்கிறதான் இந்த வாரம் சொல்லிக் கொடுக்கறது. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய பீஷ்ம ஏகாதசி விரதம் உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவான பாதையை, நேரான பயணத்தை நீங்கள் நடத்தி கொள்வதற்கு வழிவகுக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.